Welcome to enlighten class. நாம டெய்லி யூஸ் பண்ற ஒரு சில சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அது திறந்திருக்கிறதா? Is it open? Is it open? அது மூடி இருக்கிறதா? Is it closed? Is it closed? இங்கே தான் இருக்கீங்களா? Here you are. Here you are. உங்களோட உயரம் என்ன? How tall are you? How tall are you? வலதுபுறத்தில் on the right. On the right. இடதுபுறம் on the left. On the left. அது எப்படி சுவைக்கிறது? How does it taste? How does it taste? நீங்க காயப்பட்டிருக்கீங்களா? Are you hurt? Are you hurt? அது தயாரா? Is it ready? Is it ready? ஆனால் எதற்கு? But why? But why? நான் எப்போதும் போல பிஸியாக இருக்கிறேன். I am as busy as ever. I am as busy as ever. நான் ஏற்கனவே அதை செய்தேன். I already did that. I already did that. தயவு செய்து முன்னே செல்லுங்கள். Please go ahead. Please go ahead. அதை உன்னிப்பாக பாருங்கள். Look at it closely. Look at it closely. நீங்க அதை எங்க கத்துக்கிட்டீங்க? Where did you learn it? Where did you learn it? எனக்கு சலிப்பாக இருக்கிறது. I am bored. I am bored. அவள் மிகவும் எரிச்சல் ஊட்டுகிறாள். She is very annoying. She is very annoying. நீங்க ரொம்ப வியந்து போறீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ்ல you are perspiring. You are perspiring. Perspire அப்படின்னா வியப்படைகிறது. அதை யார் உங்களுக்கு கத்துக் கொடுத்தா? Who taught you that? Who taught you that? உங்களால் நீந்த முடியுமா? Can you swim? Can you swim? எனக்காக இந்த சாமான்களை காரில் வைப்பீர்களா? Will you put this luggage in the car for me? Will you put this luggage in the car for me? மணி ஓசையை நீ கேட்கலையா? Did you not hear the bell? Did you not hear the bell? இதுதான் கேள்வி. This is the question. This is the question. நல்ல ஒழுக்கத்துக்கு கண்டிப்பா வெகுமதி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷ்ல virtue has its own reward. Virtue has its own reward. அவர்கள் உங்களை பற்றி நல்ல விஷயங்களை சொல்கிறார்கள். They say nice things about you. They say nice things about you. அது மலையில் உள்ளது. It is on the hill. It is on the hill. அவன் கடலை கடந்து சென்றான். He went over the sea. He went over the sea. அவள் கூந்தலை சீவுகிறாள். She is combing her hair. She is combing her hair. Combing அப்படின்னா தலை சீவுறது. அவை வேகமாக வளர்ந்து வருகின்றன. They are developing rapidly. They are developing rapidly. வளர்ச்சி அடைவது எளிதல்ல. Developing is not easy. Developing is not easy. கோடையில் நடைப்பயிற்சி இனிமையானது. Walking is pleasant in the summer. Walking is pleasant in the summer. அவள் வளர்ந்து வரும் குழந்தை. She is a growing child. She is a growing child. அவள் அவளிடம் ஒரு நல்ல செய்தியை சொன்னாள். She told her the good news. She told her the good news. இந்த வீடு நல்ல உறுதியா இருக்கு. The house is very firm. The house is very firm. அவர் அழகாக உடை உடுத்தியுள்ளார். He dresses beautifully. He dresses beautifully. மக்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்கிறார்கள். People help themselves. People help themselves. அது தப்புன்னு நான் நினைக்கிறேன்.
I think myself that it is wrong. I think myself that it is wrong. அவர்களே அங்க இருக்க விரும்புறாங்க. They themselves want to stay on. They themselves want to stay on. எது சரியான வழி? Which is the right way? Which is the right way? நீங்க யார்கிட்ட பேசுனீங்க? இப்ப போன்ல பேசி வச்சோனே இத கேட்போம் இந்த மாதிரி சென்டென்ஸ். அதுக்கு இங்கிலீஷ்ல whom did you speak to? Whom did you speak to? நீங்க யார பாத்தீங்க? Whom did you see? Whom did you see? இவன் தான் என்னை பார்த்தவன். This is the man who saw me. This is the man who saw me. அதுவே இவனை தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு This is the man whom I saw. This is the man whom I saw. நான் இத சொல்றேன் ஆனா அவ அத சொல்றா. I say this but she says that. I say this but she says that. நீங்க எந்த இனிப்பு பரிந்துரைக்கிறீர்கள்? Which sweet do you recommend? Which sweet do you recommend? நேராக செல்லவும். Go straight. Go straight. வலது பக்கம் திரும்பவும் இல்ல இடதுபுறம் திரும்பவும் அப்படின்னு சொல்றதுக்கு turn right. Turn right or turn left. Turn left. வலதுபுறம் அப்படின்னா ரைட்னு சொல்லணும். இடதுபுறம்னா லெஃப்ட்னு சொல்லுவோம். ராமை தேடுகிறாள் சீதா. Sita is looking for Ram. Sita is looking for Ram. ஒரு நிமிஷம் please. One moment please. One moment please. தயவு செய்து பிடியுங்கள். Hold on please. Hold on please. நான் உங்களுக்கு உதவலாமா? Can I help you? Can I help you? நான் ஒரு மாதமாக ஆங்கிலம் கற்று வருகிறேன். I have been learning English for 1 month. I have been learning English for 1 month. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். I missed you so much. I missed you so much. அதிகம் இல்ல. Nothing much. Nothing much. ஓ அது நல்லது. Oh that's good. Oh that's good. நான் போகணும். I have to go. I have to go. நான் திரும்பி வருவேன். I will be right back. I will be right back. அதை திரும்ப சொல்ல முடியுமா? Can you say it again? Can you say it again? தயவு செய்து எழுதுங்கள். Write it down please. Write it down please. ஆங்கிலத்தில் அது எப்படி அழைக்கப்படுகிறது? What's that called in English? What's that called in English? ஹிந்தியில் ப்ளீஸிற்கு என்ன சொல்கிறீர்கள்? How do you say please in Hindi? How do you say please in Hindi? நான் என்னுடைய உடல்நிலை சரியில்லாததாக உணர்கிறேன். I feel sick. I feel sick. கவலை வேண்டாம். Don't worry. Don't worry. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. And thanks for watching.